யுபிஎஸ்சி முதன்மை தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் இலவசமாக நேர்முக தேர்வு பயிற்சியை பெற நாளை முதல் விண்ணப்பம் செய்யலாம் என மனிதநேய அறக்கட்டளை தலைவர் சைதை துரைசாமி அறிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் தலைமையில் இயங்கும் மனிதநேயம் IAS கட்டணமில்லா கல்வியகம் தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து தரப்பு மாணவ மாணவிகளும் உயர் பதவிகளான IAS, IPS போன்றவற்றில் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கோடு பயிற்சி அளித்து வருகிறது. மையத்தில் படித்த 4000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மத்திய மாநில அரசுகளில் உயர் பதவிகளிலும் 40,000க்கும் மேற்பட்டவர்கள் அரசு பணியிலும் சேர்ந்துள்ளனர். இவ்வாண்டு UPSC முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. இதில் மனிதநேய பயிற்சி மையத்தில் படித்த மாணவர்கள் 39 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த சூழலில் அடுத்த கட்ட தேர்வான நேர்முக தேர்வுக்கு இலவசமாக பயிற்சி பெற டிசம்பர் 10ஆம் தேதி முதல் விண்ணப்பம் செய்யலாம் என சைதை துரைசாமி அறிவித்துள்ளார். மாணவர்கள் தங்கள் புகைப்படம், முதன்மை தேர்வுக்கான நுழைவு சீட்டுடன் CIT நகரில் உள்ள அலுவலகத்தில் நேரில் சென்றோ தொலைபேசி வாயிலாகவோ பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேர்முக தேர்வு செல்லும் மாணவர்களுக்கு டெல்லி சென்று திரும்ப விமான கட்டணம், தங்கும் வசதி, உணவு வசதி, காலணிகள், கோட்சூட், மாணவிகளுக்கு புடவை என அனைத்து உதவிகளும் கட்டணம் இல்லாமல் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.